ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இது ஒரு ட்ராவல் vlog. ட்ராவல் vlog எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராவல் vlog. ஆஃப்டர் லாக்டவுன் எங்களோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாளே லாக்டவுன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களால் வெளியே போக முடியல. ஆஃப்டர் மேரேஜ் கூட இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு அவுட்டிங் அப்படி சொல்லலாம். இந்த ட்ராவல் vlog வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக கிளம்பியிருக்கோம். போயிட்டு வந்துட்டு என்னன்னு சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்கிற இந்த சோக்கர் செட் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் டி ஸ்கொயர் கலெக்ஷன் அப்படின்ற பேஜ்லேருந்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதோட செட் வந்து இந்த நெக் பீஸும் இந்த கம்மலும் தான் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 700 rupees. ஆன்லைன் ஷிப்பிங் மட்டும்தான், கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. இதோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா தாராளமாக போய் செக் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. டைம் இப்போ 4:30. இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். இனிமேல் குளிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெடி ஆகணும். மழை செம்மையாக பெஞ்சிட்ருக்கு. ஹாய். ஹாய். ட்ரிப்புக்கு ரெடி ஆகிடுச்சு. மணி இப்போ 6. எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. நாங்கள் மட்டும் ட்ரிப்புக்கு ரெடி ஆகி ஜாலியாக குதிச்சிட்ருக்கோம். ட்ரிப்பு போகிற ஆர்வத்தில் காலையில் பெட்ரோல் போகிறதுக்காக பெட்ரோல் பங்க் போய் 2000 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு காரை ஸ்டார்ட் பண்ணால் கார் ஸ்டார்ட் ஆகலை. என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் அண்ணங்கிட்டலாம் கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியாக காரை தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காஞ்சிபுரத்தோட அதாவது பெங்களூர் ஹைவே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கரெக்டாக காஞ்சிபுரத்தோட அவுட்டில் நிற்கிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரிப்பு போகிற ஆர்வத்தில் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி பாட்டை போட்டுட்டு ஆர்வ கலரில் பஸ்ஸுக்கு எல்லாம் சைடு போட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். உண்மையாக சொல்லணும்னா அன்றைக்கி அந்த கிளைமேட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ராணிப்பேட்டையில் நிற்கிறோம். ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வேலூர் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட். ராணிப்பேட்டையில் ஸ்நாக்ஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். போக 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 சைடில் நிறைய மழையெல்லாம் இருந்துச்சு. அப்படியே கிளைமேட் சில் ஆகிறது எங்களுக்கு அப்படியே ஃபீல் ஆச்சு. அப்புறம் எங்கள் அம்மா, என்னோட தங்கச்சி ஜீவிதா எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே போய்கிட்டே இருக்கும் போது எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா, வர அடுத்த கடையில் நம்ம சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். எங்கள் அதிர்ஷ்டமாக துரதிர்ஷ்டமானு தெரியல, ஒரு கடை வந்துச்சு. அந்த கடை ரொம்ப பெருசுலாம் இல்லை, ஒரு சும்மா பொட்டி கடை மாதிரி இருந்துச்சு. அந்த கடையில் போயிட்டு சாப்பிட்றதுக்காக தோசை கேட்டோம். பீஃப் ஃப்ராங்க் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு தோசை வந்து 40 ரூபா. இட்ஸ் ஓகே. சாப்பிட்டோம். எங்கள் வயிறு ஃபுல்லாகிருச்சு. ஃபேண்டாவோட முடிச்சுக்கிட்டோம். மறுபடியும் காரில் ஏறி ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மலையில் மேகம்லாம் சூழ்ந்துருக்கிறத பார்த்த ஆர்வத்தில் டமால்னு குழியில் விட்டு தண்ணிலாம் மூஞ்சில் தெரிச்சிச்சு. அதுக்கப்புறம் காரை ஓரம் கட்டி அந்த மலையில் உள்ள மேகத்தெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு மறுபடியும் கார் அப்படியே மூவ் பண்ணோம். டைம் ஆக 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 கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயில் வர ஆரம்பிச்சதில் அந்த சில்லை நாங்கள் எங்களால் ஃபீல் பண்ண முடியல. மறுபடியும் அப்படியே ஏலகிரியை நோக்கி மறுபடியும் ஆர்வ கோளாறில் பஸ்ஸுக்கு எல்லாம் சைடு போட்டு டேங்கர் லாரியெல்லாம் சைடு போட்டு போய்கிட்டு இருந்தோம். ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏலகிரி மலை தான். ஏலகிரியோட அடிவாரத்தில் நம்ம நிற்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான vlog பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஏலகிரி இது என்னோட செகண்ட் டைம், ஜீவிதாக்கு ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி மேரேஜுக்கு அப்புறம் இதான் ஃபஸ்ட்டு அவுட்டிங். பக்கத்தில் போனோம். இது வந்து கொஞ்சம் தூரமாக. அதே மாதிரி வாய்ஸ் கம்மியாக வந்துச்சுன்னா கோச்சிக்காதீங்க. ரொம்ப தூரத்தில் இருந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அவுட் சைட் நாய்ஸ் அதிகமாக இருக்குது.
ஓகே வாங்க ட்ரிப்பை என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்ட்ரோலாம் முடிச்சுட்டு ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே ஹில்ஸ் ஏற 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 அந்த சில்னஸ் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படியே பொறுமையாக 3rd கியர் 2nd கியர் இப்படி மாற்றி 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 ஹில்ஸ் ஏறலாம். ஃபஸ்ட்டு பெண்டு பாவேந்தர் பெண்டு, அந்த பெண்டை நாங்கள் விட்டுட்டோம். ஆக்சுவலாக 2வது பெண்டில் தான் அது பெண்டுன்னே தெரிஞ்சிச்சு. அச்சச்சோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு எங்களால் கீழே இறங்க முடியாத காரணத்தினால 2வது பெண்ட்லேருந்தே எங்களோட vlog ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹே காய்ஸ், நாம இப்போ வந்து செகண்ட் பெண்டில் நிற்கிறோம். இந்த பெண்டோட நேம் வந்து பாரதியார் வளைவு. நாங்கள் ஃபஸ்ட்டு பெண்டை விட்டுட்டோம். ஐ எம் ஸோ சாரி. நான் ஃபர்ஸ்ட் பெண்ட் வந்துட்டோன்னு சொல்லிட்டே இருக்கேன், இவன் இல்லவே இல்லைன்னு சாதிக்கிறான். அது ஒரு ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷனில் இப்போ தான் நான் தனியாக கார் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஒரு ஆர்வத்தில் நான் வாட்டுக்கு அப்படியே ஏறிட்டேன். பெண்ட் எதுனே தெரியல சாருக்கு. ஓகே, இனிமேல் நம்ம அடுத்தடுத்த பெண்டில் உங்களுக்கு என்னென்ன பெண்டு இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். 3வது 4வது பெண்டில் எங்களால் நிற்க முடியல, கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லை. ஸோ 3வது வந்து இளங்கோ வளைவு, 4வது வந்து கபிலர் வளைவு, 4வது வந்து கம்பர் வளைவு. கம்பர் வளைவு. இப்போ நாங்க நிக்கிற இடம் தான் வந்து கபிலர் வளைவு. கபிலர் வளைவு. நம்ம இப்போ 7வது பெண்டில் நிற்கிறோம். இந்த பெண்டோட நேம் வந்து ஔவையார் வளைவு. ஔவையார் வளைவு. நிற்கிறதுக்கு இடமே இல்லை. ஐ எம் ஸோ சாரி. கொஞ்சம் வளைவை மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்குங்க. கார் நிறுத்துறதுக்கே இடம் இல்லை, அதோட குரங்கு இருக்கு. கேமரா தூக்கிட்டு போயிட்டு நிறைய பேர் அலைஞ்சிட்டே இருக்காங்க. ஜீவிதா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆக்சுவலா இங்க பாத்தியா நீ எல்லாமே வந்து போகிற வழியில் திடீர்னு ஜீவிதோட ஃப்ரெண்ட்ஸு, பிரதர்ஸு, சிஸ்டர்ஸ் எல்லாரையும் பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்களெல்லாம் வேடிக்கை பார்த்து அவங்களுக்கு பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் ட்ரிப் அப்படியே கண்டினியூ பண்ணி தங்கம் பாக்குதுடி. போடு. இப்போ வந்து 8வது பெண்டும் 9வது பெண்டும் மிஸ் பண்ணிட்டோம், ஏன்னா கார் நிறுத்துறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. இது வந்து 10வது பெண்டு. உங்களுக்கு 8வது பெண்டு 9வது பெண்டோட நேம் சொல்லிடுறேன். 8வது பெண்டோட நேம் வந்து பாரி, 9வது பெண்ட் வந்து காரி, இப்போ நிற்கிறது 10வது பெண்ட் ஓரி. நேம் பார்க்கவே சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் படிக்க ஜாலியாக இருக்கு. ஓகே, இது வந்து 10வது பெண்டு. 10வது பெண்டோட வியூ பாயிண்ட் உங்களுக்கு காட்டுறேன். 10வது பெண்ட்லேருந்து நம்ம டாப் வியூ, அதாவது ஏரியல் வியூ பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. வீடியெல்லாம் குட்டி குட்டியாக இருந்துச்சு. அங்கே யார் நின்று நம்மளை பார்த்துட்டு இருக்கான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. 11வது பெண்டு 12வது பெண்டு எங்களால் காட்ட முடியல, ஏன்னா கார்னு பாட்டுறதுக்கு இடம் இல்லை. அதனால 12வது பெண்டு தாண்டி ஒரு மிட் பாயிண்ட்ல நிற்கிறோம். ஃபுல்லாக மரம் தான், ஃபுல்லாக மரம். ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 11வது பெண்டு நேம் வந்து ஆய், 12வது பெண்டு நேம் வந்து அதிகமாக. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல எல்லாமே இதே மரமாக தான் இருந்துச்சு. சாரி, இந்த மரத்தோட நேம் எங்களுக்கு தெரியல, ஆனால் இதே மரம் தான். எல்லாமே பெருசு பெருசாக சின்ன சின்னதாக இருந்துச்சு. எங்கே சுற்றி பார்த்தாலும் ஒரே க்ரீன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த மழை பெஞ்சு தண்ணிலாம் நின்று அது ஒரு மாதிரியான சில் ஃபீல் வந்துச்சு. வந்து எனக்கும் ஜீவிதாக்கும் ரன்னிங் ரேஸு. யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ரெடி 1 2 3. நம்ம இப்போ வந்து த்ரில் வேலி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்துருக்கோம். இந்த இடத்துல நிறைய கேம்ஸ் இருக்குது. நாங்கள் செலக்ட் பண்ண ஒரு கேம் வந்து ரோப் இன் லைன். அதாவது நம்ம கைத்தில் வந்து நம்மளை ஹேங் பண்ணிடுவாங்க, நம்ம அப்படியே சறுக்கிட்டே போவோம். எப்படா இது? இப்போதான் நீ வந்து நான் இங்கிட்டு இப்போதான் 5 நிமிஷம் தான் நான் வந்தேன். இந்த கேம் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நானும் ஜீவிதா, என் சிஸ்டர் 3 பேரும் போகிறோம். ஜீவிதா என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜாலியாக பார்க்கவே இல்லையே, இவன் எப்போ போனான்னு கூட எனக்கு தெரியல. ரொம்ப ஜாலியாக இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். நம்மளோட நியூ ஃப்ரெண்டு பெட் பண்ண சொல்கிறான்டா. குட் பாய். நல்லா வாழைக்கா மாதிரி இருக்கு மூக்கு. பிள்ளைய சொல்ல அதில் அடிச்சு விடுவேன். தள்ளல ஷாடோ பாய். இதான் த்ரில் வேலியோட என்ட்ரன்ஸ். நம்ம வந்து கேம் செலக்ட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ உள்ளே போகிறோம். மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். படுப்படுத்தினா ஆக்சுவலா என்னை விட இவன் தான் பயந்தாங்குழி. பாப்பா இரு டைட்டா தானே இருக்கு.
அவ்வளோ பயப்பட தேவையில்லப்பா. எத்தனை வாட்டி விட்டுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சிருக்கோம். என்ன தெரிகிறது? பயம் தெரிகிறது. விட்டுறாத. அந்த ரோப்பின் லைன் ரைடு போயிட்டு வந்துட்டோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் இருக்கும். ஆனால் செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட் போய் முட்டிட்டு வந்தது தான் மூமெண்ட் ஆயிடுச்சு. இதாக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் அங்கங்க. பட் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஜாலியாக இருந்துச்சு. ஃபன் ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரி இருக்கு. லாக்டவுனாக இருக்கிறதுனால இப்போ திங்கக்கிழமை தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. இப்போ அந்த பார்க்கு, இந்த கேம் விளாட்ற இடம் அது எல்லாமே. அதனால் ரொம்பவுமே கூட்டம் இல்லை. ஒரு 4-5 ஃபேமிலி தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு ஜாலியாக இருந்துச்சு. அதாவது ரஷ்ஷாக விளாடாமல் ஃப்ரீயாக விளாண்டுட்டு வந்தோம். சுற்றி பார்க்க நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட். ஏலகிரியில் எனக்கு ஹோம்மேட் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட் வெண்ணிலானா வெள்ளினால அது மில்கி அந்த ஒயிட் கலராக இருக்கும். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் பசிச்சிச்சுன்னா பிரியாணி இங்கேயே சாப்பிட்லாம். இல்லாட்டி போற வழியில ஆம்பூர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல காலையிலேயே, ஆம்பூர் பிரியாணி சாப்பிடலாம். ஓகே, ஒரு வழியா வந்த வேலை பாதி வரை முடிஞ்சிடுச்சு. ஸோ தேங்க்யூ, கூட்டிகிட்டு வந்து ஹாப்பியாக வச்சுட்டு. அந்த ரைடை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா ஹேண்ட்மேட் சாக்லேட்ஸ்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு சொல்லவா வேணும், நாக்கில் எச்சி ஊறிடுச்சு. கடைக்குள்ளே பூந்து ஒவ்வொன்றா எடுத்து பார்த்து அந்த அக்காவை டென்ஷன் ஆக்கி அந்த கடையில் சாக்லேட் மட்டும் இல்லை, ஆலுவேரா ஜெல், ஷாம்பு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து ப்ரமோஷனுக்கான வீடியோ கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் போன இடத்த ரிவீல் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அந்த கொள்ளு, திணை அது இதுன்னெலாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் வாங்கலை, ஜஸ்ட் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வெளியே வந்தோம். ஒரு வழியாக சாக்லேட்லாம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டோம். என்னென்ன சாக்லேட் வாங்கினோம்னா, மார்பிள் ஸ்டோன் மாதிரி ஒரு சாக்லேட் வாங்கினோம், அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட் வாங்கினோம், அதுக்கப்புறம் மில்கி சாக்லேட் வாங்கினோம், அதுக்கப்புறம் என்ன சாக்லேட் வாங்கினோம், அந்த ஜெல்லி சாக்லேட் வாங்கினோம். சாக்லேட் ஷாப்லேருந்து வெளியே வந்தோம்னா அந்த மாஸ்க்கு, அந்த பபுள்ஸ் ஊதுறது, அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுற ஐட்டம்ஸ்லாம் விற்றுட்டு ஜீவிதாக்கு அந்த பபுள்ஸ் ஊதுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதுவே நம்ம ஒத்த காலில் நின்று அடம் பிடிச்சி அதையும் வாங்கிட்டா. நல்லா இருக்கடா, சூப்பராக இருக்கு. வாங்கி கொடுத்துரு தம்பி. சரி வாங்க. ஏதாவது பொம்மை அந்த பபிள்ஸ் ஊதுறதை வாங்கிட்டு போகிறேன் வரேன் மாதிரிலாம் அந்த முட்டை விட்டு விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் மாஸ்க் வேணும்னு கேட்டால், அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி நம்ம வேற கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு, அப்பா வேற கடையில் உனக்கு மிட்டாய் வாங்கிட்டு சொல்லி இப்போதான் பயமா இருக்கு. லைன் மாதிரியே இருக்கு. சரி போதும், போலாமா? என்ன? அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்க போகலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட் கடையை தேடி போக ஆரம்பிச்சிட்டோம். சாக்லேட் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டோம்.
நிறைய ஃப்ரூட்ஸ் கடை. அந்த ஃப்ரூட்ஸ் கடையில் போய் நின்று பார்த்தா விதவிதமான வெரைட்டி ஃப்ரூட்ஸ். எங்களுக்கு ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் மேலே கண்ணு, அதே மாதிரி அந்த டேஸ்ட். அந்த அக்கா கிட்ட ரெட் கலர் ஃப்ரூட்ஸில் சாம்பிள் வாங்கி தின்னுட்டு அதே ரெட் கலர் ஃப்ரூட்ஸில் பாக்கெட் வாங்கிட்டு அப்படியே மீன் கடையை தேடி கிளம்பி போவாங்க. அது இல்லை பாப்பா, இது கிடையாது. ஃபைனலி ஃபிஷ் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். மீன் கடைக்கு போனால் அங்கே வெரைட்டிலாம் ஒன்றும் அதிகமாக இல்லை. அதேமாதிரி நான் வேளாங்கண்ணி, சென்னை இங்கெல்லாம் மீன் சாப்பிட்ருக்கேன். அந்தளவு டேஸ்ட்டும் இல்லை. அப்போ 2 பீஸ் வாங்கியிருக்கோம். அதை ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க. வந்த வாட்டி இருந்தாலும் வந்த இடத்துல மீன் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு 2 மீனை வாங்கி ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணி அந்த அக்கா எடுத்துகிட்டு வந்தேன். மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தால் அண்ணன் பீடா கடையில் பீடா போட்டிருந்தார். நமக்கு பீடானா உயிர். உடனே அப்படியே ஓரம் கட்டி அண்ணன்கிட்ட ஒரு 4 பீடா வாங்கிட்டு மறுபடியும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஒரு வழியாக ஆம்பூர் வந்து ஆம்பூரோட ஃபேமஸ் பிரியாணி, ஸ்டார் பிரியாணி தேடி கண்டுபிடிச்சிட்டு அங்கே போய் எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, ஜீவிதாக்கு ஒரு சிக்கன் பிரியாணி, என் தங்கச்சிக்கு மட்டன் பிரியாணி, அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு ஒரு கட்டு கட்டிட்டு அப்படியே பீடா வாயில் போட்டு அமுக்கிட்டு பிரியாணியை நல்ல ஒரு கட்டு கட்டினதுனால எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வேலூரை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் காரை ஓரம் கட்டிட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணி ஒரு வழியாக சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டோம். ட்ரிப்பையும் முடிச்சுக்கிட்டோம். ஆம்பூரில் பிரியாணிலாம் சாப்பிட்டு பீடாலாம் போட்டு நல்லா ஜம்முன்னு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நாங்கள் தூங்கிட்டோம். அதே மாதிரி இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் லாக்டவுன் வெளியே போனது ஒரு மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு, ரிலாக்ஸாக இருந்துச்சு, ஜாலியாக நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.